வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம 3வது குறள் 183வது குறளுக்கு வந்துட்டோம். 183வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இது அ வள்ளுவர் வந்து வந்து ஒரு சாட்ட அடிய விட மரண அடின்னு சொல்லுவாங்க. அத இதுல அவர் குடுக்காரு. என்ன சொல்றாருன்னா, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். நீ எதுக்கு உயிரோட இருக்கேங்க? செத்து போலாமேங்க. புறங்கூறி அ சில இடங்கள்ல அ தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக பல பொய்களை சொல்லி, அந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் எல்லார் மேலயும் பல பொய்களை சொல்லி, ஆக அவங்கள எல்லாத்தையும் கெடுத்து, தான் ஒரு பெரிய தண்டனைக்கு உள்ளாகக்கூடியவன், அந்த தண்டனையில இருந்து தப்புவான். அதான் அப்ப அவனுக்கு அத பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 4 திருடன் அ போயிருக்கான்னு வைங்களேன், 4 பேர் சேர்ந்து. 4 பேர் சேர்ந்து போகும்போது, ஒருத்தன் அ ஒருத்தன காட்டி குடுத்துருவான். தனக்கு அ ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, "இத நான் செய்யவே இல்லங்க. இது எல்லாம் இவங்க தான் செய்தாங்க." அதில சில அப்பாவிகள் மாட்டிக்கிடுவான். அதத்தான் அ திருவள்ளுவர் சொல்றார். "புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின்." நீ அதனால என்ன ஆயிருவ, அ இவன் இந்த இவனுடைய பேச்சு திறமையால, அல்லது ஏதோ ஒரு ஒரு சக்தியால இந்த பேச்சினுடைய அல்லது மற்றவனுக்கு அது பேச தெரியாததுனால, இந்த மாரிலாம் உள்ள காரணங்களால, இவன் வந்து இவன் முந்தி இவன் அதுல முந்துவான். இது நீங்க பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல இந்த மாரிலாம் நடக்கும். நடந்து மற்றவங்கள எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவான். இவன் எனக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அத ஒண்ணுமே செய்யல. இவங்க தான் அவ்வளோ பேரும் அங்க நிக்கும்போது, "நீங்க செய்றீங்களா? அப்படி செய்றீங்களா? இப்படி செய்றீங்களான்னு" சொன்னாங்க. நான் கூடவே வெறுமனே நின்னுகிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லி, அதான் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல். அதுதான் அவர் சொல்றது. செத்து போகலாமடா. நீ புறங்கூறி அதனால நீ ஒரு தண்டனையிலிருந்து தப்பி நீ உயிர் வாழ்றீல்ல, பொய்த்துயிர் வாழ்வின் சாதல், அத நீ செத்தீன்னா நல்லது. அறங்கூறும் ஆக்கம் தரும். அறம் என்ன சொல்லுது? ஒருவன் நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கும் பொழுது, அவன் ஒரு பெரிய வீரனாகிறான். அவன் சமுதாயத்தால் மதிக்கப்படுகிறான். அவன் ஒரு அவனுக்கு ஒரு கல் நடப்படுகிறது. அவன் பெரிய உதாரண புருஷனாகிறான். அந்த இத அவரு சொல்றாரு. நீ அப்படி சாதல் அறம் கூறும் ஆக்கம். அது எவ்வளவு ஆக்கங்கள் நமக்கு தருது. அறம் அந்த அறத்தினுடைய பயன், ஒருவன் அறச்செயல்களை செய்ய செய்ய அவனுடைய அவன் அவனுக்கு எவ்வளவு ஒரு பேர். அப்படி இருக்குதே, அது அ அந்த அறங்கூறும் ஆக்கம் தரும்.
செத்து போனான். செத்து போடா! நீ நீ எதுக்கு உயிரோட இருக்க? ஒருத்தன வந்து நீ வந்து அ ம் நீ வந்து புறங்கூறி பொய்த்துயிர் வாழணுமா? நீ சாகுறது தான் நல்லது. அப்ப எவ்வளவு கடுமையா வந்து திருவள்ளுவர் சொல்றார். இந்த இந்த புறங்கூறாமைங்கிறது வந்து எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பண்பு? நீ வந்து 4 பேர் இருக்கிற இடத்துல நீ வந்து யாரையாவது நீ வந்து காட்டி குடுக்கணும்னு குடுத்து, நீ பொய்த்துயிர் வாழ்தலின் நீ வந்து அதிலிருந்து தப்பி நீ வந்து வாழ்றியே! அது வந்து அதோட நீ செத்து போ. நீ தொலை நீ தொலைஞ்சு போ. செத்து போ. அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாருன்னா, இந்த பண்பு வந்து எவ்வளவு முக்கியமானது. இதெல்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து நீ நெறைய பார்க்கலாம். நெறைய உதாரணங்கள் இருக்கு. எனக்கு இந்த அந்த கதைகள்லாம் கூட நெறைய கதைகள் தெரிய மாட்டுது. இல்லன்னா கூட இந்த ஒவ்வொன்னுக்கும் வந்து அந்த சரித்திரத்துல கூட வந்து இடம்பெற்ற சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா, நம்ம வந்து இத வந்து இந்த அ இத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பேசுறதுனால, இது வந்து உதாரணங்கள் சொல்றதுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா, அது அந்தந்த நேரங்களுக்கு அது வரமாட்டேங்குது. அப்படிலாம் உதாரணமான காரியங்கள் எவ்வளவு நடந்திருக்கு. அப்படிலாம் செய்தவங்க எத்தன பேர் இருக்காங்க. நல்லவர்களே மாட்டி விட்டவங்கலாம் எத்தன பேர் இருக்காங்க. அப்படி அந்த மாரிலாம் ஒரு இருக்கிறதுனால தான் திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க வந்து இந்த இத வந்து அந்த பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். நீங்க போங்க. வேண்டாம் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு டெவாஸ்டேட்டிங் திருவள்ளுவருடைய வார்த்தைகள். இதெல்லாம் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. இதெல்லாம் வந்துகிட்டு வார்த்தை ஜாலங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் மக்களுடைய நரம்பும் சதையுமான இந்த வாழ்க்கையில நாம ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல பண்புகளோடு மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு உள்ள இதுதான் இந்த புறங்கூறல். ஒரு மனிதன் ஒரு பெரிய மனிதனாக வாழ அதுக்கு தான் இந்த இதெல்லாம். சரி நண்பர்களே, நாம அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். அதுவரை நன்றி உரை விடைபெறுகிறேன். வணக்கம்.